Taste the Daily. அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர மாடல் திமுக அரசை கண்டித்து சென்னை திருமங்கலத்தில் 17வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை கடந்து பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு அவர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதி எண் 181 உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை திருமங்கலத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர மாடல் திமுக அரசை கண்டித்து சென்னை திருமங்கலத்தில் 17வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளை கடந்தும் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு அவர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதி எண் 181 உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை திருமங்கலத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சார், இந்த போராட்டமானது திருமங்கலம் தந்தை பெரியார் சமூக கூடம் அருகே நடைபெற்று வருகிறது. அதாவது திமுக தேர்தல் அறிக்கையின் 2021 சொன்னதை நிறைவேற்றவில்லை. இன்று சப்பை கட்டை கட்டும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்ததை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டுள்ளோம். சார், இந்த போராட்டமானது திருமங்கலம் தந்தை பெரியார் சமூக கூடம் அருகே நடைபெற்று வருகிறது. அதாவது திமுக தேர்தல் அறிக்கையின் 2021 சொன்னதை நிறைவேற்றவில்லை. இன்று சப்பை கட்டை கட்டும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்ததை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டுள்ளோம். சார், இந்த போராட்டமானது திருமங்கலம் தந்தை பெரியார் சமூக கூடம் அருகே நடைபெற்று வருகிறது. அதாவது திமுக தேர்தல் அறிக்கையின் 2021 சொன்னதை நிறைவேற்றவில்லை. இன்று சப்பை கட்டை கட்டும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்ததை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டுள்ளோம்.